வணக்கம். திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் 15 லட்சம் ரூபா போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்ற கருத்து கடந்த 5 வருஷமா மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது. திரு ராகுல் காந்திலேருந்து திரு மு க ஸ்டாலின், திரு தயாநிதி மாறன், உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் மக்கள் மத்தியில் எழுப்புற கேள்வி 15 லட்சம் ரூபா போறேன்னு சொன்னாங்களே போட்டாங்களா அப்படின்றது தான். இந்த கேள்வி சரியான கேள்வியா? திரு மோடி அவர்கள் அப்படி சொன்னாரா? இந்த 15 லட்சத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? 15 லட்சம் ஏன் போடலன்னு கேட்கறதுனால நாம் அதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, முதல்ல திரு மோடி அவர்கள் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரா அப்படின்னா இல்லை. வேற என்ன சொன்னார்? வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டெடுத்தா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக 15 லட்சம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கைவசம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் பணம் போடுறேன்னு சொல்கிறதுக்கும் பணம் போடுற அளவுக்கு நம்ம கைவசம் பணம் இருக்கும் அப்படின்றது கடுகளவு தானே வித்தியாசம். இந்த வித்தியாசத்தால் என்ன ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 15 லட்சத்தை ஏன் வைக்கிறார் மோடி? வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்குறாங்க, அதுக்கு காங்கிரஸ் பெருமுதலாளிக்கு உதவியாக இருக்குது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கறதுக்காக தான் இந்த 17 லட்சம் அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணுறாரு. நாம் என்ன கேட்குறோம்? 17 லட்சம் தரேன்னு சொல்லி வாக்கு கேட்டியே, ஏன் கொடுக்கல அப்படின்றோம். ஒரு கருப்பு பண பிரச்சனை, ஓட்டுக்கு காசு தரேன்னு சொன்னியே ஏன் கொடுக்கல அப்படின்னு மாறுது. கருப்பு பணன்ற வார்த்தையே தூக்கி எறியப்படுது. உனக்கு தரேன்னு சொன்ன 15 லட்சத்தை கொடுக்காம ஏமாத்திட்டான், நீ கேளு, அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு எதிர்க்கட்சி சொல்கிறாங்க. நாமளும் அவன் சொல்கிறதுக்குள்ளேயே நம்ப ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம பரம்பரையாக முட்டாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு நமக்கு சொந்த புத்தி இருந்ததில்லை, சொல் புத்தி இருந்ததில்லை. இந்த 15 லட்சம் ஏன் கொடுக்குன்னு கேட்கறதுனால யார் பலன் அடைகிறா, யாருக்கு பாதிப்பு அப்படின்னா காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, இங்கே இருக்கிற அத்தனை கட்சியும் பலன் அடைகிறாங்க. யாருக்கு பாதிப்பு அப்படின்னா நமக்கு தான். எப்படி இப்போது 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போகிறேன்னு சொன்னீங்க, போட்டியா அப்படின்றதுல எப்படி கேட்போம்? ஒருத்தர் அக்கௌண்ட்டில் 15 லட்சம்னா 120 கோடி மக்கள் வச்சுக்கிட்டா கூட 120 கோடி இன்ட்டு 15 லட்சம் 1800 லட்சம் கோடி வருது. நாட்டோட பட்ஜெட்டே 25 லட்சம் கோடி தான். ராணுவ தாக்குதலை வச்சு ஓட்டு கேட்குற நாம இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒதுக்குற நிதியே 3 லட்சம் கோடி தான். 1800 லட்சம் கோடி கருப்பு பணம் இருக்குது, நான் மீட்டுட்டு வரேன்னு சொன்னியே, அந்த பணத்தை வச்சு இங்கே என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்துருக்கலாம். நாட்டோட பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கலாம், 70 வருஷத்துக்கு வரியே வாங்காமல் நாட்டை நடத்திருக்கலாம், இந்தியாவே தலையே மாற்றிருக்கலாமே. ஏன் அந்த பணத்தை கொண்டு வரல? அப்போ நீயும் அவங்கள மாதிரி ஊழல்வாதியா? உனக்கும் எதிர்கட்சிக்கு என்ன தொடர்பு இருக்குது? உனக்கும் பெருமுதலாளிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. இந்த ஒரு கேள்வியை மாற்றி கேட்கறதால இந்திய அரசியலே அம்பலமாகுது. இங்கே நம்மளை ஆண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி கூட்டு சேர்ந்து கொள்ளடிக்கிறான்றதை வெளிச்சம் போட்டு காட்டுது. நாம் ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டோம்? ஏன்னா நம்ம முட்டா. எதிர்கட்சிக்காரன் நீ இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்கிற, நாமளும் சரி சாமின்னு மண்டி போட்டு தலையாட்டிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ், டிஎம்கே எடுத்துக்கோங்க, இவங்க மேலே கருப்பு பணம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 1800 லட்சம் கோடின்றாங்க. இவங்க என்ன கேட்கணும்? நாங்கள் கருப்பு பணத்தை ஆதரிக்கிறோன்னு சொன்னி உன்னால் நீ சொன்ன பணத்தை மீட்க முடிஞ்சிச்சா? அப்போ உன் குற்றச்சாட்டு பொய்ன்னு ஒத்துக்கிறியா அப்படிதான் கேட்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? கருப்பு பண குற்றச்சாட்டை ஓட்டுக்கு பணமாக மாற்றுறாங்க. பிஜேபி என்ன பண்ணுறாங்க? குற்றச்சாட்டு சொன்னவங்க இப்போ கையில் பவர் இருக்குது, அதை நிரூபிக்கணும்ல, அந்த பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கணும்ல, அதுக்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ்காரங்களை கைது செய்யணும்ல. இதில் ஏதாவது ஒன்றாவது செஞ்சாங்களா? ஏன் கூட்டுக்கலவானீங்க? இப்போ மீடியா எடுத்துக்கோங்க, ஊடகங்கள், எழுத்தாளர்கள், நடுநிலை பொறுமையாளர்கள், இவங்களாவது கேட்கணும்ல. இவங்களும் 15 லட்சம் தரேன்னு ஏமாற்றிட்டாங்கன்றாங்க. ஏன், என்ன காரணம்? ஒன்று, அது அவங்க சிந்திக்கும் திறன் சார்ந்தது. இன்னொன்று, நடுநிலைன்ற பேரில் காங்கிரஸ், டிஎம்கேக்கு ஆதரவு. காங்கிரஸ், டிஎம்கேவை டேமேஜ் பண்ணாமல் பிஜேபியை தாக்குறாங்க. இன்ஃபேக்ட் அது பிஜேபிக்கும் ஆதரவாக தான் அமையுது. பிஜேபிக்காரன்ட்ட கேட்டால் அவன் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போயிடுறான், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு. உண்மை தானே, அவன் அப்படி சொல்லவே இல்லையே. அவங்ககிட்ட எங்கடா நீ கொண்டு வரேன்னு சொன்னால் 1800 லட்சம் கோடின்னு கேளு. அதோட நிறுத்தாத, காங்கிரஸ் இதில் தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்லு. அவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போமே. யாரும் கேட்க மாட்டோம். இதை தான் இங்கிலீஷில் நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, கூட்டுக்கலவாணிங்க. இவன் அவனை குற்றம் சாட்டுவான், அவன் இவனை குற்றம் சாட்டுவான், யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மறைமுகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதகமாக இருந்து இருக்கிற அத்தனையும் சுற்றிட்டு போயிடுவாங்க. யார் தப்பா? அவங்க தப்பா? நாம் முட்டாளாக இருக்கோம். உழைச்சி சாப்பிட வக்கு இல்லாமல் பணத்தாசை பிடிச்ச நாம் ஏன் அக்கௌண்ட்டில் பணம் போடலன்னு பணப்பேயாக இருந்ததோட விளைவு என்ன தெரியுமா? காங்கிரஸ் மேலே அந்த குற்றச்சாட்டு யாரும் கேட்கல, கருப்பு பணத்தையும் திருப்பி கொண்டு வரல, பிஜேபியும் கூட சேர்ந்து அவனும் பங்காளிதான்றதையும் நம்ம வெளியே கொண்டு வர்றான் மட்டும். 2 பேரும் ஊழலற்ற அரசுன்றான். ஏன்னா நாம் ஊழல்வாதிங்க. நமக்கு நேர்மை இருந்தால், நமக்கு சரியாக சிந்திக்கிற பக்குவம் இருந்தால், சரியான கேள்வி கேட்குற துணிச்சல் இருந்தால், இங்கே மக்களை ஏமாற்றி சொத்து சேர்க்கணுன்ற எண்ணம் எந்த அரசியல்வாதிக்கு அது வருமா? எனக்கு எப்போ ஊசியில் பணம் கிடைக்கும் நம்ம நாக்கை தொங்க போட்டுட்டு அலையிறதால தான் நமக்கு ஆசையை காட்டி இருக்கிற கோமணத்தையும் உருவறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வெகு சிறப்பாக நடந்துட்டு வருது. உழைச்சி சாப்பிட்றவனுக்கு எதுக்கு ஊசி? நமக்கு உழைக்காமல் ஒரு பைசா காசு கிடைக்குதுன்னா அது பல பேரோட ரத்தத்தை உறிஞ்சி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ரத்தமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதே போல் உரியப்படும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு ஓசியை தூக்கி எறிவோம். அடுத்தவங்க காசு நம்ம ஆசைப்படாமல் இருப்போம். உன் அக்கௌண்ட்டில் 2000 போடுறேன், 6000 போடுறேன்னா
அதுக்கு பதிலா அவன் ரத்தத்தை உரிய போறான்னு அர்த்தம். அது எந்த கட்சியா இருந்தாலும். எதிர்த்து கேள்வி கேளு. எனக்கு எதுக்கு ஒரு 2000 கேளு. எனக்கு தீர்வு வேணும். நான் தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடு. காசை நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லு. நாம சரியான கேள்வியை கேட்டா, கேட்டுக்கிட்டே இருந்தா, பதில் ஒரு நாளைக்கு வந்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு சும்மா சம்மந்தம் இல்லாம ஏதாவது குற்றச்சாட்டு வச்சா, அதுக்கு பதிலும் வராது, மாற்றமும் வராது, உன் அக்கௌண்ட்ல பணமும் வராது. அதனால அடுத்த வாட்டி ஏன் என் அக்கௌண்ட்ல பணம் போடல அப்படின்னு கேட்காத. பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னியே, ஏன் கொண்டு வரல? அப்ப நீயும் கூட்டு களவாணி தானா அப்படின்னு கேளு. இப்போதைக்கு பதில் கிடைக்கலனாலும், இவன் யோசிக்க ஆரம்பிச்சான்ற பயத்தையாவது நாம அவங்களுக்கு கொடுக்கணும்ல. கேள்வி கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஓட்டு போடாம இருக்கணும். திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்புறம் கேள்வி கேட்டு என்ன பயன்?